ஹலோ நண்பா, வெல்கம் பேக் டு டாமி காமிக்ஸ். நாம இன்னைக்கு பார்க்க போகிறது டைடராவோட ஆரிஜின். டைடரா பார்த்தீங்கன்னா இவாங்ககிரி அப்படின்னு சொல்லப்படுற ஒரு வில்லேஜ்லேருந்து வரப்பட்டவங்க தான் நம்ம டைடரா. இவங்க பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் நிறைய பேர் என்ன மாதிரி நிறைய பேர் வந்து டைடரா ஒரு பொண்ணு தான் நினச்சிருப்பீங்க. நானும் டைடரா ஒரு பொண்ணு தான் நினச்சேன். அவங்களோட லுக்கு, அவங்களோட ஃபேஸ்லாம் பார்க்கும்போது பொண்ணு வர அந்த புருஷாங்க ஒருத்தவங்களை பார்த்து பொண்ணா பையனை கண்டுபிடிக்கிறது கஷ்டம் தான். அந்த விதத்தில் டைடரா வந்து ஒரு பையன் தான். அதை வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். டைடரா பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்ப்ளோஷன் கிராப்ஸில், அதாவது போலீஸில் வந்து இருந்திருக்காங்க. அதாவது வெடிக்க வைக்கிற ஒரு கேங்கில் வந்து இருந்திருக்காங்க. அந்த மாதிரி கேங்கில் அந்த வில்லேஜில் வாழ்ந்துருக்கும் போது அந்த வில்லேஜில் இருக்கவங்களுக்கே வந்து ஒரு பயம் இருக்க மாட்டேன் டைடரா மேலே. ஏன்னா வந்து டைடரா வந்து கிளே மூலமாக செய்யப்படுற ஆர்ட்ஸுக்கு வந்து மற்றவங்களோட சக்கராவை வந்து எடுத்து யூஸ் பண்ணுற அளவுக்கு வந்து ரொம்ப கொடூரமான ஒரு ஆள் அப்படின்றனால டைடரா பார்க்க பயப்படுவாங்களாம். இதனால வந்து டைடராவை என்ன பண்ணுறாங்க, தூக்கிடுறாங்க. அவங்களோட கேங்கில், அவங்க கிளான்லேருந்து தூக்கிடுறாங்க. டைடராவும் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ரொம்பவே கஷ்டப்பட்டு வந்துடுறாங்க. டைடரா பார்த்தீங்கன்னா சின்ன வயசு தான் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இந்த மாரி வந்து வெடிக்க வைக்கிற ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஆள் அப்படின்னு தெரியுது. ஏன்னா டைடராக்கு வந்து இந்த கிளேஸ் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு கெக்கை. இந்த விஷயம் வந்து நம்ம பெயினுக்கு தெரிஞ்சதுனால பெயின் வந்து இவங்களை ரெக்ரூட் பண்ணுறக்கா இட்டாச்சி, கிசாமி, அப்புறம் வந்து நம்ம சசோரியை வந்து அனுப்புகிறாங்க. இவங்க 3 பேருமே போயிட்டு ஃபஸ்ட்டு வந்து கேட்குறாங்க, டைடரா நீங்கள் வந்து அக்காட்சிக்கில் சேரணும் அப்படின்னு சொன்னோன்னு டைடரா ஃபஸ்ட்டு வந்து இது ஒத்துக்கலை. பட் அப்போ வந்து நம்ம உச்சிகாவாக இருக்கும் இட்டாச்சி வந்து கேட்கும்போது வந்து நான் வந்து என் நீ சண்டை போடுறேன், நீ தோத்துட்டேன்னா நீ வந்து அக்காட்சியில் சேர்ந்தாகணும், ஜெயிச்சிஸ்னா பரவாயில்ல நீ போயிடு அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட டைடராக்கு வந்து ஒரு சந்தோஷம் வந்தது. நம்ம வந்து இவங்க கூட சண்டை போட்டு அசல்ட்டாக ஜெயிக்க தானே போகிறோம்னு சொல்லிட்டு அவங்க கான்ஃபிடன்ஸ் போய் சண்டை போடுறாங்க. அந்த சண்டையில் பார்த்தீங்கன்னா நம்ம இட்டாச்சி அழகாக கெஞ்சச்சுல மார்க்க வச்சு போட்டு தள்ளிடுறாங்க. அதாவது போட்டோன்னா தோக்கடிச்சிடறாங்க. இதை பார்த்தோன்னே இட்டாச்சி மேலே சமகாண்டு அது டைடராக்கு. பட் என்ன பண்ணுறது, தோத்துட்டா வந்து அக்காட்சிக்கில் சேரணும்னு சொல்லிட்டு அவங்களும் என்ன பண்ணுறாங்க, அக்காட்சிக்கில் வந்து ஜாயின் ஆனே உங்களுக்கு கொடுக்குற ஃபர்ஸ்ட் மிஷினை வந்து உரட்சிமார் வந்து அக்காட்சிக்கிலேருந்து வெளியே வந்து இப்போ லேண்ட் ஆஃப் வின்ஸில் வந்து இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூமர் இருந்திருக்கும். அதை போயிட்டு செக் பண்ணுறதுக்காக வந்து டைடராவையும் சசோரியும் அனுப்பிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம டைடரா வந்து அந்த இடத்த வெடிக்க வைக்கிறது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய போகுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம டைடராக்கு வந்து ஒரு சின்ன ஒரு விஷயம் என்னன்னா வந்து எப்படியாச்சும் இட்டாச்சியை டிஃபீட் பண்ணி ஆகணும், இதுவுமே கெஞ்சிட்ல மாற்றுக்கலாம் சொல்லிட்டு நம்ம டைடரா தன்னை ஒரு கண்ணை வந்து செம்மையாக வந்து என்ஹான்ஸ் பண்ணுறாங்க. என்ஹான்ஸ் பண்ணுறது மட்டும் அந்த கண்ணை வந்து ஸ்கோப்பாகவும் யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஏன்னா அவங்க பாம்லாம் தூக்கி போடுறாங்களா, அதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க நம்ம டைடரா. இந்த விதத்தில் வந்து நம்ம டைடராவோட கூட இருக்க பார்ட்னர் தான் நம்ம சசோரி. இவங்க 2 பேருமே பார்த்தீங்கன்னா வந்து ஆர்ட்டில் வந்து சிறந்தவங்க. நம்ம சசோரி பார்த்தீங்கன்னா பப்பட் மாஸ்டர். இவங்க பார்த்தீங்கன்னா வந்து கிளே மூலமாக வந்து கல்ச்சர்ஸ் செய்கிற ஒரு நல்ல ஒரு 2 பேரும் ஆர்டிஸ்ட். பஸ் 2 பேருக்குள்ளேயும் வந்து ஒரு இதுவே இருக்காது. 2 பேருமே அச்சின் மாயிர ஒரு கேங்கு தான் வச்சுக்கோங்களேன். நம்ம காராவை வந்து பிடிக்க போயிருப்பாங்க இவங்க வந்து சாண்ட் வில்லேஜுக்கு. பட் அந்த இடத்துல வந்து அசால்ட்டாக வந்து சாண்ட் வில்லேஜை டிஃபீட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அங்கேருந்து நம்ம டைடராவும் சசோரியை வந்து தூக்கின்னு வந்துடுறாங்க. நம்ம காராவை கூட்டின்னு வரது மட்டும் இல்லாமல் அக்காட்சிக்கு வர மெம்பர்ஸை கூப்பிட்டு காராவை சீல் பண்ணுறாங்க. அதாவது அந்த ஒன் டெயில் பீஸ்ட்டை சீல் பண்ணுறதுக்கு கூட்டின்னு போயிட்டு உட்கார வச்சு சீல் பண்ண ஆரம்பிக்கும். இந்த டைமில் தான் வந்து நம்ம நருட்டோவோட டீம் மொத்தமாக வந்து நம்ம டனரியை தூக்கி போட்டு பந்தாட நம்ம சக்குரா வந்து நம்ம சசோரியை கொல்ல இப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான சண்டைகள் போகுது. இந்த சண்டையில் வந்து டைடரா ஆல்மோஸ்ட் வந்து கக்காஷி மூலமாக டிஃபீட் செய்யப்படுறார். அது அவங்களால ஒரு கையை வந்து நம்ம கக்காஷி மூலமாக வந்து கீழே வந்துடுது. இந்த பார்த்ததுக்கு அப்புறம் தான் நம்ம டோபியை என்ட்ரி கொடுக்குறது. டோபியை வந்து அதுக்கப்புறம் வந்து டீமில் இவங்க கூட ஜாயின் பண்ணாங்க. டோபி நம்ம இவங்களும் வந்து டைடராவை வந்து 2 பேரும் ஒரு டீமாக வராங்க. இவங்க 2 பேரும் வந்து ஏகப்பட்ட மிஷன்ஸுக்கு அப்படி சொல்லிட்டு அனுப்பிச்சுன்னு வச்சுருக்காங்க அக்காட்சி. இவங்க வந்து நம்ம டைடரா கையில் வந்து ஒன் டெயில் பீஸ்ட்டை இவங்க பிடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அதாவது பிடிச்சிட்டு போனாங்க, டிஃபீட் ஆகிட்டாங்க. பட் ஒன் டெயில் பீஸ்ட்டை பிடிச்சிருக்காங்க. அது 3 டெயில் பீஸ்ட்டை வந்து இவங்க பிடிச்சிருப்பாங்க. டோபியும் இவங்களும் சேர்ந்து பேர் பிடிச்சிருப்பாங்க. இந்த அளவுக்கு ரொம்ப ஓப்பியான ஒரு கேங்காக தான் இவங்க 2 பேருமே இருந்திருப்பாங்க, டைடராவும் டோபியும். பட் இவங்க 2 பேருக்கும் வந்து இந்த டாம் அண்ட் ஜெரி மாரி அப்பப்போ சண்டை போட்டுன்னு இருப்பாங்க. டைடரா இத்தினால வந்து ஜாலியாக இருந்த டைடரா நம்ம டோபி கூட வந்து டோபியோட இம்சை தாங்க முடியாமல் வந்து அவங்க வந்து ஏதோ வந்து சீரியஸாக இருக்குமே ஆக்ட் பண்ணி சுற்றின்னு இருப்பாங்க. இவங்க காம்போவே சூப்பராக இருந்திருக்கும். இதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா நம்ம சாசுகேவை டிஃபீட் பண்ணுறதுக்காக வந்து அனுப்பிச்சிருப்பாங்க. சாசுகேக்கும் நம்ம டைடராக்கும் ஒரு ஃபைட் நடந்திருக்கும். அந்த ஃபைட்டில் வந்து நம்ம டைடரா C4 கருடா அப்படின்னு சொல்லப்படுற அவங்கள ஜுட்ஸு யூஸ் பண்ணியிருப்பாங்க. அது வந்து நம்ம இட்டாச்சி வந்து டிஃபீட் பண்ணுறது, அதாவது ஷெரிங்கன் யூஸரை டிஃபீட் பண்ணுறதுக்காக ரெடி பண்ணியிருப்பாங்க. அதாவது வாய் மூலமாக வந்து அவங்கள கிளேவை மின்னு ஒரு கல்ச்சரை உருவாக்கி ரொம்ப பெருசாக ஆகி வெடிக்க வச்சு கோடுறதுக்காக வந்து பிளான் ஆகிருக்கும். இதை வந்து யாருக்காக நம்ம இட்டாச்சியை கோடுறதுக்காக வந்து எடுத்து வச்சுருப்பாங்க. பட் வந்து என்ன பண்ணுறது, சாசுகே ரொம்ப பவர்ஃபுல்லாக காண்றதுக்காக சாசுகே வந்து இதை வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க அந்த ஃபைட்டில். அந்த ஃபைட்டில் வந்து நம்ம டோபி கூட ஆக்டிங் பண்ணிருப்பார். சாசுகே கூட சண்டை போட முடியாத அளவுக்கு அந்த இடத்துல வந்து டைடரா வந்து என்னதுமோ பண்ணி சண்டை போட்டிருப்பாங்க. பட் லாஸ்ட்டில் வந்து அங்கே எதிர்க்கிறது இந்த லாஸ்ட் உச்சிகா சாசுகேன்ற காரணத்தால் வந்து அவங்க வந்து டைடரா வந்து சாசுகே கையால் வந்து சாகுறாங்க. இப்போ நம்ம டைடராவோட பவர்ஸ் அண்ட் எபிலிட்டிஸ் வந்து பார்க்கலாம். டைடராவோட மெயினான பவரே வந்து அவங்க கிளேஸை வந்து பாம்ஸாக யூஸ் பண்ண முடியும். ஏகப்பட்ட எக்ஸ்ப்ளோசிவ் பாம்ஸை யூஸ் பண்ண முடியும்.
அப்படின்றது இங்கே வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ஆளாக தான் வந்து சொல்லியிருப்பாங்க. ரொம்ப சின்ன வயசு அக்காட்சிக்கு மெம்பர்லேயே இவங்க தான் ரொம்ப சின்ன வயசு அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஆஃப்டர் சாசுகேயோட கேங் சேர்த்துக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா இவங்க தான் ரொம்ப சின்ன வயசான ஆள். இவங்க பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு ஷினோபியாகவும் இருந்திருக்காங்க. எஸ் ரேங்க் கிரிமினல். இவங்களை பற்றி நம்ம சொல்ல தேவையில்ல. எஸ் ரேங்க் கிரிமினல் அந்தளவுக்கு ரொம்ப ஓபியான ஆள் தான் நம்ம டைடரா. இவங்களை வந்து அதுக்கப்புறம் வந்து நம்ம கபுட்டோ வந்து ரீஅனிமேஷன் கொண்டு வந்துப்பாங்க. அதை பற்றி நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறதுல வெறும் இதுதான் வந்து பார்க்க போகிறோம். ஓகே, இதுதான் வந்து நம்ம டைடராவோட ஆஜின். இதுக்கப்புறம் வந்து ஏகப்பட்ட அக்காட்சிக்கு மெம்பர்ஸ் ஆஜின் நம்ம சேனலில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாட்டா பாய், see you.